பார்க்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் மிடில் கிளாஸோட நல்லா ஒரு ஃபன்னாக அப்படி இருக்கும், ஜாலியாக வந்தோம். இதில் ஃபன்னு, எமோஷனலு வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கே போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வேறு இருக்குது. எல்லாருமே படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் சென்னை 28 வந்து ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபீலில் ஜாலியாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நடித்த அத்தனை பேருமே ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சார் வேறு லெவலில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு எண்டு வரையும் ஒரு சூப்பரான அழகான இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் வந்தீங்கன்னா அது டாப் கிளாஸாக தான் இருக்கும். சூப்பர் என்டர் டீம் எல்லாருமே வாழ்த்துக்கள். லவ் யூ. தேங்க்யூ. மிடில் கிளாஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபண்டாஸ்டிக் ஃபீல் குட் ஃபிலிம். டேரக்டர் கிஷோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருமையாக பண்ணியிருக்காரு. அருமையான தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து வரைக்கும் நல்ல எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே போட்டாரு. ஃபினிஷிங் லாஸ்ட் ஷாட்டுக்கு தேட்டரில் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார், விஜய் அண்ட் வடிவேல், சுரேஷ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம். மிடில் கிளாஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸ் ஒரு அழகாக ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ நானுமே மிடில் கிளாஸாக இருந்து கொஞ்சம் இப்போது ஐம் ட்ரைங் பிக். ஸோ ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரெக்டர் பற்றி சொல்லணும். டிரெக்டர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நான் இவ்வளோ ஃபாஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் மியூசிக் ஹேஸ் ஹெல்ப் த ஃபிலிம் ஸோ மச். அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே முனிஷ்காந்த் சார் பயங்கரமாக அதை நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவார். அது ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஃபார் ஹிம். அண்ட் விஜய் வந்து நடிப்பு அரக்கின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நடித்து கொட்டியிருக்காங்க. ஸோ என்ன லாட்ஸ் ஆஃப் ப்ளஸஸ் இந்த ஃபிலிம். எதுவுமே மைனஸ் இல்லை. எல்லா கேரக்டர்ஸுமே குரேஷி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு அவுட் கொடுக்க முடியுமாங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். மிடில் கிளாஸ் ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நவம்பர் 21 மறக்காம பாருங்கள். மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி படம். திலீப் பாபு சாரோட கம்பெனி. அவர் நிறைய புது இயக்குநர்களுக்கு நல்ல கதைகளை தேடி படம் பண்ணுற ஸோ அவரோட மெமரியோட இந்த படம் அவ்வளோ ஹார்ட் வார்மிங்கான அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஸோ நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். இந்த படத்தோட கதையை பற்றி ரொம்ப முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். திலீப் பாபு சார் ஒரு நாள் ரொம்ப ஆசையாக நரேட் பண்ண ஒரு கதை. அது இன்றைக்கி சாரோட மெமரிஸோட ஸ்க்ரீனில் பார்க்க அவ்வளோ இமோஷ்னலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏற்ற ஒரு கதை. அவரோட இன்னசென்ஸ்க்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவ்வளவு ஸ்கோப் இருக்கிற ஒரு கதை. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு பர்ஃபார்மராக, ஒரு காமெடியனாக எல்லாமே இருக்கிற ஒரு படம் இந்த படம். டைரக்டர் கிஷோர் அவங்க ரொம்ப நல்ல ரொம்ப படம் பார்த்துட்டு மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவ்வளோ ரொம்ப நேர்மையான, ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப மனுஷங்களை மேலே நம்பிக்கை வர மாதிரியான ஒரு படம். இப்போ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும், ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். நிறைய ஃபேமிலிஸ் இந்த படத்தோடு ரொம்ப பர்சனலாக தன்னை பற்றி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த டீமுக்கு மொத்தமும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹார்ட்டி விஷஸ் டு என்டர்டெயின்மெண்ட். திலீப் பாபு சார் வழங்கும் மிடில் கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பரான படம். குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படங்கள். ஏன்னா நிறைய படங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் குடும்பஸ்தன், அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் நிற்கும் மக்களோட மனசில். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் முத்துராமலிங்கம் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருந்த வந்து முனிஷ்காந்த் அண்ணன், அதுக்கப்புறம் வரலட்சுமி விஜயலட்சுமி ஆக்சுவலாக வேறு லெவல் செம்மையாக வந்து அவங்க வந்து யதார்த்தமாக நடிச்சிட்டாங்க. முனிஷ்காந்த் அண்ணெல்லாம் வேறு லெவல். ஆனால் இது வந்து யதார்த்தமாக வேறு லெவலில் பண்ணுற பின்னணியில் அப்புறம் நிறைய பேர் வந்து இதில் வந்து நடிச்சிட்டாங்க. நம்ம காளி வெங்கடண்ணன், அப்புறம் வந்து எங்கள் கேபிஓ குரேஷி செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தை வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நவம்பர் 21. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மிடில் கிளாஸ் படத்தோட ப்ரீமியர் பார்த்துட்டு வெளில வரும். ரொம்ப ஒரு எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி ஒரு எமோஷன் உள்ள
அதே சமயத்தில் ஃபன்னான நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம். முனிஷ்காந்த் அண்ணாவும் விஜயலட்சுமி அண்ணாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. டப்பிங் வந்து முக்கியமாக சொல்லணும்னா விஜயலட்சுமி அண்ணா டப்பிங் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. என்னோட டார்லிங் ஃப்ரெண்டு கோ ஆக்டர் தேவ் ப்ரோ தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் அண்ட் துரை நான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் குட் ஷோ பீப்புளோட நெக்ஸ்ட் ஃபிலிம். உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் 21 நவம்பர் டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எமோஷ்னலாக அதே சமயத்தில் ஃபன்னியாக இருக்குது. எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் குரேஷி ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஓவரால் இந்த படம் வந்து இந்த வீக் வர ரிலீஸஸில் டெஃபினட்டாக வந்து ஒரு இட் வில் மேக் அ மார்க் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் டூ வாட்ச் மிடில் கிளாஸ் இன் தியேட்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் கிஷோர் ப்ரோ, அவரோட டெபியூ. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் இன் சப்போர்ட். ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஒரு சில படங்கள்லாம் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் வந்து கொண்டாடப்படுவோம். சூப்பராக இருந்துச்சு, ஓடிடியில் செம்மையாக இருந்துச்சு, இந்த படத்தை நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் இந்த படம் அப்படி நீங்கள் சொல்லாத மாதிரி கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக இது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா ஜானருக்குமே பிடிக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மனசு நிறைவாக எல்லாருமே தியேட்டர் விட்டு வெளியே போகிறாங்க, பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில நடிகர்கள் படம் இந்த மாதிரி படம், இந்த நடிகர்கள் படம் வந்தால் நம்ம தியேட்டருக்கு போகலாம், மற்றது நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் தியேட்டரில் வந்து எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வளரும் கலைஞர்களுக்கு அது இன்னும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளராகட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த மிடில் கிளாஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.